வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக். இன்றைக்கி வெங்காய தாளிப்பு வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் 4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து காம்பு பகுதியையும் அடிப்பகுதியையும் நறுக்கிட்டு மேலே உள்ள சருகெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு இது மாதிரி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். உரித்த வெங்காயத்தை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து ஒரு காட்டன் துணியில் போட்டு இது மாதிரி தொடச்சி எடுத்துட்டு அரை மணி நேரம் வெயிலில் காய வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெங்காயத்தை ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்து வெங்காய வடகம் செஞ்சிங்கன்னா தான் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. காய வச்ச வெங்காயத்தை முரத்தில் போட்டு புடச்சி மிச்சம் இருக்கிற சருகு தூசியெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. 300 கிராம் பூண்டை தோலை சுத்தமாக உரித்து எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இதே மாதிரி காட்டன் துணியில் போட்டு வெயிலில் காய போட்டு ஈரம் சுத்தமாக இல்லாமல் காஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இதுலேயும் ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் வடகம் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். 100 கிராம் விரலி மஞ்சளை இது மாதிரி உடச்சி எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சு மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடராக்கி சலித்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சத்தூள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக அரிஞ்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. பூண்டையும் இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு உருவி காட்டன் துணியில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்து இதை மாதிரி பொடியாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் கடுகு, 100 கிராம் கடலப்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் ஜீரகம், 100 கிராம் வெந்தயம், 125 கிராம் கல்லுப்பு, அதாவது 2 கைப்பிடி அளவு கல்லுப்பு, 100 கிராம் மஞ்சத்தூள், 150 ml விளக்கெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது மாதிரி அழுத்தி வச்சு நைட் ஃபுல்லாக ஊற விட்டுக்கோங்க. மறுநாள் காலையில் 400 கிராம் வெள்ளை உளுத்தம்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து இது மாதிரி கொரப்பாக அரைச்சி வெங்காய கலவையோடு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பை அரைக்கும்போது இது மாதிரி 1 பாதியமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா வடகத்தை காய வச்சு எடுக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும், உடைக்கவே முடியாது. எல்லா உளுத்தம்பருப்பையும் அரைச்சி சேர்த்து நல்லா கலந்து இதை மாதிரி பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து பெரிய தாம்பாளம் ஒரு 2-3 எடுத்து அதில் ஒரு 1 இன்ச் அளவு கனத்துக்கு இது மாதிரி அந்த கலவையை பரத்தி 2 மணி நேரம் வெயிலில் காய வச்சுக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி கீழே உள்ளது மேலே வர்ற மாதிரி எல்லா தாம்பாளத்தில் உள்ளதையும் புரட்டி விட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் காஞ்சதுக்கப்புறம் எல்லா தாம்பாளத்தில் உள்ளதையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சிட்டு கிண்ணத்தில் 50 கிராம் விளக்கெண்ணெய் எடுத்து கையில் கொஞ்சமாக தொட்டு போல் கை ஃபுல்லாக எண்ணெய் இருக்கிற மாதிரி தடவிட்டு வடகம் பிடிச்சிங்கன்னா தான் கையில் ஒட்டாமல் வரும். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வெங்காய கலவையை எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை மாதிரி உருண்டுனிங்கன்னா அழகான உருண்டையாக வந்துடும். இதை அப்படியே தட்டில் எடுத்து அடுக்கிட்டு வர வேண்டியது தான். உருண்டும்போது கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா விளக்கெண்ணெயை கையில் தொட்டுட்டு உருண்டுனிங்கன்னா ஒட்டாமல் வரும். இது மாதிரி சின்ன உருண்டையாக உருண்டுனிங்கன்னா தான் சீக்கிரம் காயும். இன்னொன்று, ஒரு குழம்புக்கு ஒரு உருண்டை எடுத்து தாளிச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும். இதுவே பெரிய உருண்டையாக உருண்டுனிங்கன்னா அதிக நாள் காய வைக்கும்போது வடகம் கருப்பாக போயிடும். இன்னொன்று, உதுத்து விட்டு யூஸ் பண்ணும்போது வெங்காயம் மேலேயும் அதில் போடுற சாமான்கள் கீழேயும் தங்கிடும். அதனால் தாளிக்கும்போது கலந்தாப்பில் இருக்காது. இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் சின்ன உருண்டைகளாக உருண்டி எவர்சில்வர் தட்டில் இது மாதிரி இடம் விட்டு அடுக்கி நல்ல வெயிலில் சாயங்காலம் வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கோங்க. அன்னைக்கு நைட் ஃபுல்லாக ஃபேன் காற்றுல காய வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வடகம் கெட்டு போகாமல் இருக்கும். மறுநாள் காலையில் இந்த வடகத்தை வெயிலில் காய வச்சு சாயங்காலம் எடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா காஞ்சிருக்கும். கையில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் தொட்டுக்கிட்டு எல்லா உருண்டையும் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. மறுநாள்லேருந்து 4 நாள் நல்ல வெயிலில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா மொரப்பாக காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடகம் எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. வெயில் கம்மியாக இருந்ததுன்னா 1-2 நாள் அதிகமாக காய வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் மொரப்பாக காய வச்சு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த வடகத்தை புளிக்குழம்பு பொரிச்ச குழம்புக்கெல்லாம் தாளித்து சேர்க்கலாம்.
இதை வறுத்து வச்சு துவையல் செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வெங்காய வடகம் செய்ய தேவையான பொருள்கள் ஆழாக்கு அளவில் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்து செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.